நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங் சந்தித்திருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருவரும் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பாரதி ராஜா. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? நண்பகல் 12 மணி அளவில் தான் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடைபெற ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த 13 நாட்களாகவே எல்லையில மிகப்பெரிய பதட்டம் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா கடந்த 4 நாட்களாக இருந்த அந்த தாக்குதல் விஷயமானது நேற்று இறுதியாக சமாதானத்திற்கு வந்து நேற்று முன்தினம் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி தாக்குதலானது நிறுத்தப்பட்டது. நேற்று இரவு எந்த தாக்குதலும் இல்லை, அமைதியான முறையில் இது தொடர்பாகத்தான் சூழ்நிலைகள் என்னென்ன, எல்லைப்புறங்களில் எப்படி உள்ளது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் எல்லாம் எல்லைப்புறங்களில் ஏதேனும் அத்துமீறல் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று பிற்பகல் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படலாம். என்றால் பாகிஸ்தான் அடிக்கடி அத்துமீறி இந்தியாவின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்துகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் பாகிஸ்தான் ஒவ்வொரு முறை தாக்கிய பின்னரும் இந்தியா தாக்கியதற்கான பதிலடிதான் நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்கள் தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக எல்லாம் விவாதிக்கப்படும். ஏற்கனவே போட்டிருக்கும் அந்த LOC ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இனிமேல் எந்த விதமான தாக்குதலும் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் விவாதிக்கப்படும். அது தவிர பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்த பிறகு 2:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும், அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கூட இதில் விவாதிக்கப்படும். பேச்சுவார்த்தையின் போது என்னவெல்லாம் இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய விவரங்களுக்கு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.